إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل وفي القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال الله تعالى أيضا اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام وقال نبينا محمد صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام இவ்வையகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அனைத்து மீதும் ஆற்றலுடைய எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் மீடேற்றமும் எங்களுடைய உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களுடைய வாழ்க்கை நடைமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லவர்கள், மறுமை நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் தூய இஸ்லாத்தை தூய வடிவில் பின்பற்றக்கூடிய முஃமினான ஆண்கள் மீதும் பெண்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை வல்ல ரஹ்மானுடைய வார்த்தைகள் என்றும், வழிகாட்டுதல்களில் சிறந்த வழிகாட்டுதல் எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல்கள் என்றும், மார்க்கத்தில் மிக மோசமானது அல்லாஹ்வின் பெயராலும் அல்லாஹ்வினுடைய தூதரின் பெயராலும் இட்டுக்கட்டப்படக்கூடிய வார்த்தைகள் என்றும், வழிகாட்டுதல்களில் மிக மோசமானது அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் எங்களுக்கு காட்டித்தராத நுண்ண அனுஷ்டானங்கள் என்றும் கூறியவனாக, இப்படிப்பட்ட வழிகேட்டிலிருந்து வல்ல ரஹ்மான் என்னையும் உங்களையும் பாதுகாத்து உயர்தரமான சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நுழைவிப்பானாக என்று வேண்டியவனாக என்னுடைய இந்த ஹுத்பாவை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் மனித சமுதாயத்தை படைத்து இந்த மனு வர்க்கத்தினர்களுக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கணக்கெடுக்க முடியாத அவனுடைய அருள்களை கிருபைகளை காட்டியிருக்கிறான். அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையில் கூறுகின்ற பொழுது வ இன் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா, அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய நிஅமத்துக்களை நீங்கள் மட்டிட ஆரம்பித்தால் உங்களால் மட்டிட முடியாது என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா இந்த மனித சமுதாயத்துக்கு அவனுடைய நிஅமத்துக்களை கொடுத்திருக்கிறான். இப்படி அல்லாஹு தஆலா வழங்கியிருக்கக்கூடிய நிஅமத்துக்களில் அல்லாஹுடைய அருள்களில் ஒன்றான செல்வம். இந்த செல்வத்தை எப்படி நாங்கள் பயன்படுத்த வேண்டும், இந்த செல்வத்தின் மூலமாக அல்லாஹுவினுடைய கட்டளைகளையும் அல்லாஹுவின் தூதருடைய சுன்னாக்களையும் நாங்கள் எப்படி நடைமுறைப்படுத்த முடியுமாக இருந்தால் அதனை அல்லாஹுவினுடைய பாதையில் நாங்கள் செலவழிப்பதன் மூலமாக என்பதை நானும் நீங்களும் அறிந்திருக்கிறோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் எங்களில் அதிகமான பேர் நினைத்திருக்கிறோம் செல்வம் இல்லாமல் இருப்பது தான் எங்களுக்கான சோதனை என்று நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம். வறுமையில் வாடுவது, ஏழ்மை எங்களை துளைப்பது, இவைகள்தான் எங்களுக்கான சோதனை என்று நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் செல்வங்களை தருவதும் எங்களுக்கான சோதனை. அந்த செல்வங்களை தந்து அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எப்படி எங்களை சோதிக்கின்றான் என்றால், அல்லாஹு தஆலா வழங்கிய இந்த சொத்துக்களில் செல்வங்களில் இருந்து இவன் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு செல்கிறான்,
இந்த சொத்துக்களையும் செல்வங்களையும் வைத்து இந்த உலகத்தில் தான் மாத்திரம் அனுபவிக்கின்றானா, அல்லது தன்னுடைய சகோதரர்களான ஏனைய முஸ்லிம்கள் அல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவுகின்றானா என்பதை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சோதிக்கிறான். அதே போன்று அல்லாஹ் வழங்கிய இந்த செல்வத்தின் மூலமாக அவனுக்கு மாத்திரம் ஆடம்பரமாக செலவழித்து கொண்டு தன்னுடைய நாட்களை நகர்த்தி கொண்டு இருக்கின்றானா என்பதையெல்லாம் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த செல்வங்கள் வழங்கப்பட்டவர்களை சோதிக்கிறான். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த செல்வத்தின் மூலமாக எங்களுக்கு ஒரு மிக பிரதானமான ஒரு இபாதத்தை எங்களுக்கு வழிகாட்டுகிறான். அதுதான் தர்மம் வழங்குகிறது. தர்மம் என்றால் ஒரு முஸ்லிம், ஒரு மனிதன் தன்னுடைய சொத்துக்களிலிருந்து உணவாக இருக்கலாம், உடையாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், அல்லது விளைச்சலாக இருக்கலாம், இவைகளிலிருந்து அல்லாஹ்விடத்தில் கூலியை எதிர்பார்த்தவர்களாக, அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை மாத்திரம் எதிர்பார்த்தவர்களாக ஏனைய மனிதர்களுக்கு கொடுத்து உதவுவது தர்மம் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த தர்மத்தை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கடைபிடிப்பதன் மூலமாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு பல சிறப்புகளை தருகிறான். இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி நிறைய பிரயோசனத்தை இந்த தர்மத்தின் மூலமாக நாங்கள் அடைந்து கொள்ள முடியும். இதனை அல் குர்ஆனும் சுன்னாவும் எங்களுக்கு வலியுறுத்துகிறது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அனைத்தின் மீதும் ஆற்றலுடையவன், யாருக்கும் வலிந்து போகக்கூடிய தேவையற்றவன். ஆனால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மனிதர்கள் பலகீனமானவர்கள் என்பதை உணர்த்தி எங்களுக்கு அடிக்கடி இந்த தர்மத்தை பற்றிய உபதேசங்களை அல் குர்ஆனும் சுன்னாவும் எங்களுக்கு சொல்கிறது. அதனுடைய சிறப்புகளை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்த ஜும்மாவுடைய நாளே போதாது அதனுடைய சிறப்புகளை கூறி முடிப்பதற்கு. அதே போன்று அதிலிருந்து மக்களை தூண்டக்கூடிய வசனங்களை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், அதனுடைய ஹிக்மத்தை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் எங்களுக்கு நேரம் போதாது. அந்த அளவுக்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் இந்த தர்மத்தை பற்றிய ஒரு வழிகாட்டுதலை எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, எங்களில் அதிகமான பேர் இருக்கிறோம் தர்மம் செய்யக்கூடிய மனப்பாங்கு இருக்கக்கூடியவர்கள். இப்படி இந்த தர்மம் செய்யக்கூடிய அந்த எண்ணம், அந்த ஆர்வம் இருக்கக்கூடியவர்கள், அவர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர அதிகமான பேர்கள் அதிலே இஹ்லாஸ் என்பது கிடையாது. இந்த தர்மத்தை பொறுத்தவரைக்கும் மனிதன் இணை வைப்பில், அதாவது முஹஸ்துதியில், சிறிய ஷிருக்கில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. ஒரு செல்வத்தை தன்னுடைய பொருளாதாரத்திலிருந்து ஏதாவது ஒரு ஏழைக்கு ஒரு உதவியை செய்து விட்டானாக இருந்தால் அதை மற்றவரிடத்தில் தெளிவுபடுத்தாவிட்டால் அவனுக்கு தூக்கம் போகாது. ஏதோ ஒரு விதத்திலாவது அதனை இன்னொரு மனிதனுக்கு நான் சொல்ல வேண்டும் என்கின்ற எண்ணம் எங்களிடத்தில் இருக்கிறது. ஆனால் தர்மம், எங்களுடைய தர்மம் அது ஒரு இபாதத்தாக வேண்டுமாக இருந்தால், அல்லாஹ்விடத்தில் நாங்கள் அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு தர்மமாக இருந்தால், இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்பினால், அந்த தர்மத்திலே இஹ்லாஸ் என்கின்ற உண்டு. அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் இதனை நான் செய்கிறேன் என்கின்ற அந்த எண்ணம், அல்லாஹ்வுடைய பொருத்தம் மாத்திரம்தான் எனக்கு கிடைக்க வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் தனக்குள் ஆழமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மாத்திரம்தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுக்கு அந்த கூலியை கொடுப்பான். சில நேரங்களில் நாங்கள் தர்மம் செய்வது மற்றவர்களுக்கு தெரிவதன் காரணமாக அவர்களும் சில நேரங்களில் தர்மம் கொடுக்கலாம். இப்படியான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அது எங்களுடைய இபாதத்தை, எங்களுடைய இஹ்லாஸை பாதிக்குமாக இருந்தால் அதனை தவிர்ந்து கொள்வதுதான் எங்களுக்கு மிக மிக ஏற்றமானது. நாங்கள் தர்மம் செய்வதன் மூலமாக எங்களுடைய அண்டை வீட்டார், எங்களுடைய நண்பர்கள், எங்களுடைய சகோதரர்கள், ஏனைய மனிதர்கள் அவர்களும் எங்களுடைய தர்மத்தை பார்த்து அவர்களும் செய்வார்கள் என்கின்ற உள்நோக்கத்தோடு நாங்கள் செய்தாலும் இதன் மூலமாக ஒரு சிறிய ஒரு ரியா என்கின்ற அந்த முஹஸ்ஸுதி ஏற்படுமாக இருந்தால் நாங்கள் கொடுத்த அந்த தர்மம் அது எவ்வளவாக இருந்தாலும் சரி, மலையளவாக இருந்தாலும் சரி, கடுகளவாக இருந்தாலும் சரி, அது அல்லாஹ்விடத்தில் எந்த ஒரு பெருபேரையும் எங்களுக்கு பெற்றுத்தராது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் 2வது அத்தியாயம் 271வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன் துபுது ஸதகாத் ஃபனிஅம்மா ஹிய, நீங்கள் தர்மம் கொடுக்கின்ற பொழுது அதனை நீங்கள் வெளிப்படையாக கொடுத்தாலும் நலவுதான். வ இன் துஃபூஹா
ஃபதுஅத்தூஹல் ஃபுகராஅ ஃபஹுவ கைருன் லக்கும். நீங்கள் அதனை மற்றவர்கள் தெரிந்து கொள்ளாமல் இணை வைப்பில், அதாவது முகஸ்துதிக்காக வேண்டி இல்லாமல் நீங்கள் அதனை மறைவாக கொடுத்தாலும் அதுவும் உங்களுக்கு மிக சிறந்தது என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டு சொல்கிறான், வயுகஃபிரு அன்கும் மின் செய்யிஆத்திக்கும், அவைகள் உங்களுடைய பாவங்களுக்கான ஒரு பரிகாரமாக ஆகும் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் தர்மங்கள் வழங்குகின்ற பொழுது அதனை வெளிப்படையாக கொடுத்தாலும் பரவாயில்லை. ஆனால் அதனை எங்களுடைய இஹ்லாஸை அது எங்களை பாதிக்கும் என்றால் அதனை நாங்கள் மறைவாக கொடுப்பது தான் மிக மிக சிறந்தது என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு வழிகாட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய நிழலை தவிர வேறு எந்த ஒரு நிழலும் இருக்காது. நாளை மறுமையினுடைய நிலைமைகளை பற்றி நாங்கள் ஹுத்துபாக்களின் மூலமாக, ஏனைய வீடியோ கிளிப்புகளின் மூலமாக நாங்கள் அறிந்திருப்போம். மிக கடுமையாக இருக்கும். சூரியனுடைய வெப்பநிலை மிக கடுமையாக இருக்கும். பூமியினுடைய வெப்பநிலை மிக அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் 7 வகையான மனிதர்களுக்கு அவனுடைய நிழலிலிருந்து நிழல் கொடுப்பான். அந்த 7 வகையான மனிதர்களில் ஒருவர் தான் ரஜுலுன் தஸத்தக பிஸதகத்தின் ஃபஅக்ஃபாஹா. தன்னுடைய சட்டை பையிலிருந்து தர்மம் கொடுப்பான், தன்னிடத்திலிருந்து தர்மத்தை கொடுப்பான், அதனை மறைத்து விடுவான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஹத்தா லா தஅலமு ஷிமாலஹு மா துன்ஃபிகு யமீனுஹு, அவனுடைய வலது கரம் தர்மம் செய்தது அவனுடைய இடது கரத்துக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ரகசியமாக தர்மம் கொடுப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த மனிதனுக்கு நாளை மறுமையில் நிழலே இல்லாத அந்த நாளில் அல்லாஹு தஆலா அவனுடைய நிழலில் இருந்து நிழல் வழங்குவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இது எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஆர்வமூட்டல். நாங்கள் இந்த உலகத்தில் தர்மங்கள் அதிகம் கொடுக்க வேண்டும், அதிலும் இரகசியம் பேண வேண்டும் என்பதை இந்த குர்ஆனுடைய வசனமும் இந்த நபிமொழியும் எங்களுக்கு உணர்த்துகிறது. அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு எச்சரிக்கையை எங்களுக்கு சொல்கிறார்கள். அது என்ன எச்சரிக்கை? நாளை மறுமையில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் 3 மனிதர்களை கொண்டு நரகத்தை ஆரம்பிப்பான். அந்த 3 மனிதர்களில் ஒரு மனிதர் யார் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா பொருளாதாரம் கொடுக்கப்பட்டவன், இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது சொத்துக்களும் செல்வங்களும் கொடுக்கப்பட்டவன், மனமான வாழ்க்கை கொடுக்கப்பட்டவன். இந்த மனிதனிடத்தில் அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் கேட்பான், அலம் உவஸ்ஸிஉ அலைக்க, நான் உனக்கு சொத்துக்களையும் செல்வங்களையும் இந்த உலகத்தில் நான் விசாலமாக தரவில்லையா? எந்த அளவுக்கு என்று சொன்னால், நீ இன்னொரு மனிதனிடத்தில் கையேந்தாத அளவுக்கு நான் உனக்கு சொத்துக்களையும் செல்வங்களையும் நான் தரவில்லையா என்று அல்லாஹ் தஆலா கேட்பான். அதற்கு அந்த மனிதன் சொல்வான், ஆம் யா ரசூலல்லாஹ், ஆம் யா அல்லாஹ், நீ எனக்கு சொத்துக்களையும் செல்வங்களையும் இந்த உலகத்தில் எனக்கு தந்தாய் என்று சொல்வான். இதற்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த மனிதத்தில் கேட்பான், இதை கொண்டு நீ என்ன செய்தாய்? இந்த சொத்துக்களையும் இந்த செல்வங்களையும் இவைகளை கொண்டு நீ என்ன செய்தாய் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கேட்பான். அதற்கு அந்த மனிதன் சொல்வான், யா அல்லாஹ், நான் என்னுடைய இரத்த உறவுகளுக்கு அதனை கொடுத்து நான் பிரயோசனப்படுத்தினேன், மக்களுக்கு தர்மம் செய்து அதனை நான் பயன்படுத்தினேன் என்று அந்த மனிதன் சொல்வான். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்வான், நீ பொய் சொல்லிவிட்டாய், நீ பொய் சொல்லிவிட்டாய், நீ அதற்காக வேண்டிய நீ அதை செய்யவில்லை, நீ தர்மம் கொடுத்தாய், நீ இரத்த உறவுகளுக்கு உன்னுடைய சொத்துக்களிலிருந்து கொடுத்தாய், ஆனால் அந்த கொடுக்கப்பட்டது நீ அல்லாஹ் உனக்கு வழங்கியதிலிருந்து அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுக்கின்றேன் என்கின்ற எண்ணத்தோடு நீ கொடுக்கவில்லை. இந்த மனிதன் கொடைவள்ளல், இவன் கொடையாளி, கேட்பவர்களுக்கு அள்ளி கொடுப்பவன், கேட்க முதல் கொடுப்பவன் என்றெல்லாம் உன்னை மக்கள் புகழ வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நீ கொடுத்தாய், ஆகவே நீ நரகத்துக்கு செல் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நரகத்திலே அவரை போட்டு விடுவான். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இது இஹ்லாஸை பாதிக்குமாக இருந்தால் எங்களுக்கு இந்த நிலைதான்.
அல்லாஹ் தஆலா தந்திருக்கக்கூடிய சொத்துக்களையும் செல்வங்களையும் அல்லாஹ்வினுடைய திருப்தியை எதிர்பார்த்து செலவழிக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய பாசறையில் வளர்க்கப்பட்ட சஹாபாக்கள் எல்லாம் அப்படித்தான் தன்னுடைய இபாதத்துக்களை ஆக்குவதில் ஆர்வமாக இருந்தார்கள். சில இபாதத்துக்களை அந்த சஹாபா பெருமக்கள் செய்கின்ற பொழுது அது யாருக்கும் தெரியாத ஒரு இபாதத்தாக இருக்கும். ஆனால் மக்கள் அதனை அறிந்து கொள்வார்கள் சில நோட்டம் விடுவதன் காரணமாக. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவர் ஒரு இபாதத்தை வலிமையாக செய்து கொண்டு வருவார். என்ன இபாதத்? யாருக்குமே தெரியாது. இரவில் கடுமையாக இருட்டியதற்கு பிறகு அந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு மூதாட்டி, கண் பார்வை தெரியாதவர், அவருடைய வீட்டுக்கு சென்று அவருக்கு பணிவிடை செய்வார். அவருடைய தேவைகளை செய்து கொடுப்பார். ஆடைகளை கழுக வேண்டுமாக இருந்தால் கழுவி கொடுப்பார். உணவு தயாரித்து கொடுக்க வேண்டுமாக இருந்தால் உணவை தயாரித்து கொடுப்பார். இப்படி சில இந்த இபாதத்தை அவர் வலிமையாக செய்து வந்திருந்தார், யாருக்கும் தெரியாமல். இப்படி இரவு நேரங்களில் அந்த வீட்டுக்கு செல்வதை தல்ஹத் இப்னு உபைதுல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் ரலியல்லாஹு அன்ஹு இதனை கண்காணிக்கிறார். காலை அடைந்தவுடன் அந்த மனிதர் அந்த வீட்டுக்கு போகிறார். போய் பார்த்தால் அங்கே ஒரு மூதாட்டி இருக்கிறார், பார்வையற்றவர். அந்த மூதாட்டிக்கு கூட தெரியாது தனக்கு ஹிதுமத் செய்யக்கூடியவர் யார், உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்கின்ற விஷயம் தெரியாது. அப்போ அந்த பெண்ணிடத்தில் தல்ஹத் இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், இந்த மனிதர் எதற்காக வேண்டி இங்கு வருகிறார், என்ன செய்கிறார் என்று விசாரிக்கிறார். அதற்கு அந்த பெண் சொல்கிறார், இவர் இரவு நேரத்தில் வருவார், எனக்கான தேவைகளை அவரே செய்துவிட்டு என்னுடைய ஆடைகளை துவைத்து எனக்கு உணவுகளை தயார் செய்து என்னுடைய வீட்டை சுத்தம் செய்துவிட்டு போய்விடுவார். இந்த சம்பவத்தை கேட்டவுடன் தல்ஹத் இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்கள் பேசிக்கொள்கிறார். எப்படி? சக்லத்துக்க உம்மத்துக்க யா தல்ஹா, தல்ஹாவே என்னுடைய தாய் உனக்கு அர்ப்பணமாகட்டும், உமரை நான் இந்த விடயத்தில் பின்பற்றிருக்க கூடாதா என்று அந்த தல்ஹத் இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த விஷயத்தை சொல்கிறார். எந்த அளவுக்கு பேணுதலாக அல்லாஹ்வுக்கு மாத்திரம் என்னுடைய செயல்களை ஆக்கி கொள்ள வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நடந்தார்கள். இவைகளெல்லாம் யாரால் வழிகாட்டப்பட்டது, யாரால் ஆர்வமூட்டப்பட்டது? அல்லாஹ்வுடைய தூதரும் வழிகாட்டிய இந்த வழிகாட்டல் தான் அந்த மக்களுடைய உள்ளத்தில் மிகப்பெரிய ஒரு தாற்பயத்தை, மிகப்பெரிய ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தியது. அதே போன்று சஹாபாக்களுடைய காலம் முடிந்ததற்கு பின்னால் ஜெய்னுல் ஆபிதீன் அலி இப்னுல் ஹுசைன் ரஹிமஹுமுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு இமாம், இவர் என்ன செய்வார் என்றால் தன்னுடைய இரவு நேரங்களில் ரொட்டிகளை அப்படியே பேக்கில் ஒன்றில் அடைத்து கொண்டு தன்னுடைய தோளில் சுமந்து கொண்டு எந்த நாளும் தொடர்ந்து மக்களுக்கு இரவு நேரங்களில் பகிர்ந்து கொண்டிருப்பார். இவர் சொல்லக்கூடிய வாசகம் என்னவென்றால், யாருடைய தர்மம் இரகசியமாக இருக்கிறதோ அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவருடைய பாவங்களை, அல்லாஹ்வுடைய கோபத்தை அதன் மூலமாக போக்க முடியும் என்று அந்த மனிதன் சொல்வாராம். இவர் மரணித்ததற்கு பின்னால் உமர் இப்னு சாபித் என்று சொல்லக்கூடிய மனிதன் சொல்கிறார், அவரை குளிப்பாட்டுகின்ற பொழுது அவருடைய முதுகில் கருத்த அடையாளம் ஒன்று இருந்ததாம். அது ஏன் என்று கேட்டதற்கு, இரவு நேரங்களில் அவர் சுமந்து சொல்லக்கூடிய அந்த ரொட்டி பேக்கினுடைய அந்த கணத்தின் காரணமாக ஏற்பட்ட அந்த அடையாளம் என்று அவர்கள் சொல்கிறார். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த அளவுக்கு தர்மத்துடைய விடயத்தில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்களும் தாபிஈன்களும் இவர்கள் எல்லாரும் இந்த தர்மத்தை இரகசியமாக செய்ய வேண்டும், அதிலே இஹ்லாஸ் ஏற்பட வேண்டும், அது அல்லாஹ்விடத்தில் மாத்திரம் எனக்கு அதுக்கான கூலி கிடைக்க வேண்டும் என்கின்ற விடயத்தில் கடுமையாக கரிசனை செலுத்தக்கூடியதை நாங்கள் பார்க்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மத் பின் அப்துல்லாஹ் வ அலா ஆலி ஹிஸ்பில்லாஹ் அம்மா பஅத். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தால், அல்லாஹ் எங்களுக்கு வழங்கிய செல்வங்களிலிருந்து நாங்கள் தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தால், நாங்கள் எல்லோரும் கடைபிடிக்க வேண்டிய முதன்மையான விடயம் அல் இஹ்லாஸ், உள தூய்மை. அல்லாஹ்வுக்காக வேண்டி மாத்திரம் நாங்கள் செய்ய வேண்டும்.
அல்லாஹ் அல்லாதவர்களிடத்தில் எந்த ஒரு பிரயோசனத்தையும் நான் எதிர்பார்க்கக்கூடாது என்கின்ற அந்த உள தூய்மை எங்களிடத்தில் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் மனதில் கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த தர்மத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஈமான் கொண்டவர்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால், யா அய்யுஹல்லதீன ஆமனு அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும், ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் நாங்கள் வழங்கியவற்றிலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள். மின் கபில் ஐயத்திய அஹதுக்குமுல் மௌத், மரணம் உங்களை வந்து அடைவதற்கு முன்னால், மரணம் உங்களை வந்து சேர்வதற்கு முன்னால் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்களையும் செல்வங்களையும் அல்லாஹ்வினுடைய பாதையில் நீங்கள் செலவு செய்யுங்கள். இல்லாத மனிதர்களுக்கு கொடுத்து உதவுங்கள். சுமையோடு இருக்கக்கூடிய மனிதர்களுடைய சுமையை நீங்கள் குறையுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டு, இதெல்லாம் நீங்கள் எப்போது செய்ய வேண்டும் தெரியுமா? மரணம் என்கின்ற ஒன்று ஒவ்வொரு மனிதனுக்கும் நிகழ்ந்தே தீரும். அந்த மரணம் உங்களுக்கு வருவதற்கு முன்னால் நீங்கள் இந்த விடயத்தை நீங்கள் செய்து கொள்ளுங்கள், இந்த செல்வங்களை நீங்கள் செலவழித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டு சொல்கிறான், லௌலா ஃபயகூலு ரப்பி, ஒவ்வொரு மனிதனும் சொல்வானாம், ஃபயகூலு ரப்பி லௌலா அஹர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸ்ஸதக வஅகும் மினஸ் ஸாலிஹீன். தன்னுடைய மரண தருவாயில் அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு சொல்கிறான், உங்களுடைய மரணம் வருவதற்கு முன்னால் நீங்கள் நாங்கள் வழங்கிய செல்வங்களிலிருந்து செலவு செய்யுங்கள். அந்த மரணம் வந்துவிட்டால், நாங்கள் செலவு செய்யாத நிலையில் அந்த மரணம் வந்துவிட்டால், ஒவ்வொரு மனிதன் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? லௌலா அஹர்தனி இலா அஜலின் கரீப், கொஞ்ச நேரம் எங்களை பிற்படுத்தினால், ஃபஅஸ்ஸதக வஅகும் மினஸ் ஸாலிஹீன், அந்த வெற்றி போட்டு போன அந்த பணத்தை அவ்வளோத்தையும் நான் தர்மம் செய்துவிட்டு நல்ல மனிதர்களில் நின்றும் நான் ஆகிவிடுவேன் என்று ஒவ்வொரு மனிதனும் புலம்புவான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய செல்வம், எங்களுக்கு நாங்கள் வாழ்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பதற்கு பிரயோசனப்படவில்லை என்றால் மரண தருவாயில் நாங்கள் கதறக்கூடிய ஒரு சூழ்நிலை எங்களுக்கு ஏற்படும் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னொரு வசனத்தில், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும், உங்களுக்கு நாங்கள் வழங்கியவற்றிலிருந்து நீங்கள் செலவழியுங்கள். மின் கபில் ஐயத்திய யௌமுன், ஒரு நாள் வருவதற்கு முன்னால், லா பைஉன் ஃபீஹி, அதிலே எந்த ஒரு வியாபாரமும் இருக்காது. வலா குல்லத்துன், எந்த ஒரு தனக்கு ஏதாவது ஒரு உபதேசம் செய்கிறதுக்கு அல்லது தனக்கு ஏதாவது ஒரு பிரயோசனம் அளிப்பதற்கு எந்த ஒரு ஹலீலும் இருக்க முடியாது, எந்த ஒரு தோழமையும் இருக்க முடியாது. வலா ஷஃபாஅத்துன், எனக்கு பரிந்துரை செய்வதற்கான எந்த ஒரு ஷாஃபியும் இருக்க முடியாது, எந்த ஒரு மனிதனும் எனக்கு பரிந்துரை செய்வதற்காக இருக்க மாட்டான். வல் காஃபிரூன ஹுமுல் ஸாலிமூன், நிச்சயமாக அந்த இறை நிராகரிப்பாளர்கள் அநியாயக்காரர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, மறுமையுடைய நாள் வந்தால் இந்த உலகத்தில் நாங்கள் சேகரித்த இந்த சொத்துக்கள், செல்வங்கள், பிள்ளைகள், குட்டிகள் எதுவும் எந்த பிரயோசனமும் அளிக்காது. ஏனென்றால் அந்த நாளில் வியாபாரம் கிடையாது, நல்ல தோழமை கிடையாது, எங்களுக்கு பரிந்துரை பேசுவதற்கு யாருக்கும் அருகதையும் கிடையாது, யாருக்கும் அல்லாஹு தஆலா கொடுக்கவும் மாட்டான், அவன் நாடியவர்களை தவிர. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இவைகள் எந்த ஒரு பிரயோசனத்தையும் எங்களுக்கு தராது. ஏனென்று தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள், ஐயுக்கும் மாலும் வாரிசுஹு அஹப்பு இலைஹி மின் மாலிஹி, உங்களில் யாருக்கு தன்னுடைய சொத்துக்களை விட, தன்னுடைய செல்வங்களை விட தங்களுடைய அனாந்தரக்காரர்கள் வாரிசுகளுடைய சொத்து விருப்பம் என்று கேட்கிறார்கள். தன்னுடைய சொத்தை விட, தன்னுடைய செல்வங்களை விட, தன்னுடைய பிள்ளை குட்டிகளுடைய சொத்துக்கள் யாருக்கு விருப்பம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள். அதற்கு அந்த சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களில் யாருக்கும் அப்படி ஒரு விருப்பம் கிடையாது, எங்களுடைய சொத்துக்கள் தான் எங்களுக்கு விருப்பமானது என்று அந்த சஹாபாக்கள் சொல்கிறார்கள். அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஇன்ன மாலுஹு மா கத்தம, இந்த உலகத்தில் எவையெல்லாம் நீங்கள் முற்படுத்தினீர்களோ, சொத்துக்களில் இருந்து எவையெல்லாம் தர்மங்கள் செய்தீர்களோ, கொடுத்தீர்களோ, செலவழித்தீர்களோ, இவைதான் உங்களுக்குரியது. இல்லாமல் இந்த உலகத்தில் எதையெல்லாம் நீங்கள் பிற்படுத்தி கொண்டு சேகரித்து கொண்டு சேமித்து கொண்டு இருந்தீர்களோ, நாளைக்கு வேண்டும் நாளைக்கு வேண்டும் நாளைக்கு வேண்டும் என்று நீங்கள் சேகரித்து கொண்டீர்களோ, அது உங்களுடைய வாரிசுகளுக்கு சொந்தமானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.
நாங்கள் சேகரித்து வைப்பதில் எந்த ஒரு பிரயோசனமும் கிடையாது. அவைகள் எங்களுக்குரியதில்லை. ஆனால் அதற்கு முன்னால், மரணம் வருவதற்கு முன்னால், மரணமுடைய நாள் நிகழ்வதற்கு முன்னால் அந்த செல்வங்களை நாங்கள் செலவழித்தோமாக இருந்தால், அல்லாஹ்வுடைய பாதையில் நாங்கள் கொடுத்தோமாக இருந்தால், எளியோர்களுடைய கஷ்டங்களை நாங்கள் அந்த பணத்தின் மூலமாக, செல்வங்களின் மூலமாக நாங்கள் நீக்கினோமாக இருந்தால், அல்லாஹு ரப்புல் ஆலமீன், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதுதான் அவனுடைய மால், அதுதான் அவனுடைய சொத்துக்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு மனிதன் அவனுடைய மரணம் வருவதற்கு முன்னால் அவனுடைய சொத்துக்களையும் செல்வங்களையும் தர்மம் செய்வதில் ஆசையுடையவனாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவனுடைய மரணத்தின் பொழுது அவனுக்கு இருக்கக்கூடிய நிலை என்ன? அந்த சொத்துக்களின் மூலமாக என்னத்தை அந்த உலகத்தில் அவன் அடைந்து கொண்டான்? எதுவும் கிடையாது. வெறுமனே தன்னுடைய சக்கராத்துடைய நிலையில் கூட அல்லாஹ்விடத்தில் அவகாசம் எதற்காக வேண்டி, இந்த உலகத்தில் எந்தெந்த செல்வங்களை எல்லாம் நீங்கள் சேகரித்தீர்களோ அந்த செல்வங்களை செலவழிப்பதற்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய பாதையில் நாங்கள் தர்மம் கொடுப்பதற்காக வேண்டி. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் விட்டு சென்றாலும் எங்களுடைய நிலைமை இதுதான். எங்களுடைய பிள்ளை குட்டிகளுக்காக வேண்டி நாங்கள் சேர்த்தாலும் நாங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருமறையில் கூறுகிறான், குல், நபியை நீங்கள் சொல்லுங்கள், இன்ன ரப்பி யப்சுதுர் ரிஸ்க லிமன் யஷா, நிச்சயமாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன், என்னுடைய ரப்பு அவன் நாடியவர்களுக்கு ரிஸ்கை, வாழ்வாதாரத்தை விரித்து கொடுக்கின்றான். மின் ஐபாதிஹி வ யக்திரு லஹும், அவன் நாடியவர்களுக்கு அதனை அளவோடு கொடுக்கின்றான். வமா அன்ஃபக்தும் மின் ஷைஇன் ஃபஹுவ யுக்லிஃபுஹு, இந்த உலகத்தில் நம்முடைய நலவிலிருந்து எதனை நீங்கள் செலவு செய்தாலும் அதற்கு பிரதிபலன் அல்லாஹ்விடத்தில் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கிறது. வஹுவ கைருர் ராஸிகீன், அவன் வாழ்வாதாரம் அளிப்பதில் மிகச் சிறந்தவன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். மேலும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், லைஸ அலைக ஹுதாஹும், நீங்கள் மக்களை நேர்வழியில் செலுத்த வேண்டும் என்பது உங்களுடைய கடமை கிடையாது. போதிப்பது மாத்திரம்தான் உங்களுடைய கடமை. அவர்களை நேர்வழிக்கு இழுத்து கொண்டு வந்து வைக்க வேண்டும் என்கின்ற கடமை உங்களுக்கு கிடையாது. வலாகின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா, அல்லாஹ் நாடியவர்களுக்கு அவன் நேர்வழியை கொடுக்கின்றான். வமா துன்ஃபிகு மின் கைரின் ஃபலி அன்ஃபுசிக்கும், நீங்கள் நலவுகளிலிருந்து, சிறந்தவைகளிலிருந்து எதனை நீங்கள் செலவு செய்கின்றீர்களோ அது உங்களுக்குத்தான் நீங்கள் செலவு செய்கிறீர்கள். நலவுகளிலிருந்து அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் தர்மம் செய்வதென்பது வெறுமனே நீங்கள் வீணாக செலவழிக்கின்றீர்கள், இந்த உலக காரியத்துக்கு செலவழிக்கின்றீர்கள் என்பது போல கிடையாது. அது நீங்கள் உங்களுக்கு நீங்கள் செலவழிக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். வமா துன்ஃபிகூன இல்லா பித்திகாஅ வஜ்ஹில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தத்தை நாட வேண்டும் என்பதற்காக வேண்டிய தவிர நீங்கள் செலவு செய்ய வேண்டாம். வமா துன்ஃபிகு மின் கைரின் யுவஃப இலைக்கும் வ அன்தும் லா துظلمون, நீங்கள் செலவழிக்கக்கூடிய இந்த செலவுகள் நிச்சயமாக நாளை மறுமையில் உங்களுக்கு நிறைவான கூலியை உங்களுக்கு தரும், நீங்கள் அநியாயம் இழைக்கப்பட மாட்டீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த அளவுக்கு இஸ்லாம் தர்மத்தை எங்களுக்கு சொல்கிறது என்று சொன்னால், அந்த தர்மத்துடைய பிரயோசனம் இந்த உலகத்திலும் இருக்கிறது, நாளை மறுமையிலும் இருக்கிறது என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த குர்ஆனுடைய வசனத்தில் எங்களுக்கு தெளிவுபடுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த தர்மத்துடைய விஷயத்தில் இஸ்லாம் பொறாமை கொள்வதை கண்டிக்கிறது, அதனை தடுக்கிறது. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமின் மீது பொறாமை கொள்வதை இஸ்லாம் தடையாக விதித்திருக்கிறது, ஹராமாக்கி வைத்திருக்கிறது. ஆனால் இரண்டு விடயத்தில் இஸ்லாம் அதனை வரவேற்கிறது. அந்த ஆசை வர வேண்டும், அதை பற்றி ஒரு பொறாமை வர வேண்டும். என்னிடத்தில் செல்வம் இருந்தாலும் நான் அதனை கொடுக்க வேண்டும், அவரை போன்று கொடுக்க வேண்டும், இவரை போன்று கொடுக்க வேண்டும், மக்களுக்கு நான் அதிகம் அதிகம் தர்மம் செய்ய வேண்டும் என்கின்ற பொறாமை எங்களுக்குள் ஏற்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா ஹஸத இல்லா ஃபிஸ்னத்தைன், பொறாமை கிடையாது இரண்டு விடயத்திலே தவிர. ரஜுலுன் ஆதாஹுல்லாஹு மாலன் ஃபஸல்லத்தஹு அலா ஹலகத்திஹி ஃபில் ஹக், ஒரு மனிதன், அந்த மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா சொத்துக்களையும் செல்வங்களையும் கொடுத்திருக்கிறான். அந்த சொத்துக்களை அவன் உண்மை விஷயத்தில், ஹக்குடைய விஷயத்தில் மாத்திரம்தான் செலவழிக்கின்றானாக இருந்தால் இவனை பார்த்து நாங்கள் பொறாமைப்படலாம். என்னிடத்திலும் இப்படி செல்வங்கள் வர வேண்டுமே, இந்த செல்வத்தை கொண்டு நானும் மக்களுக்கு கொடுக்க வேண்டுமே, தர்மங்களை செய்ய வேண்டுமே என்கின்ற ஆசை, ஆர்வம் தனக்குள் ஏற்பட வேண்டும். அடுத்தது ரஜுலுன் அஅதாஹுல்லாஹு ஹிக்மஹு, அறிவு நுட்பங்கள் கொடுக்க
கொடுக்கப்பட்டவர்கள். ஃபஹுவ யக்தி பிஹா வ யுஅல்லிமுஹா, அந்த அறிவை கொண்டும் நுட்பத்தை கொண்டும் மக்களுக்கு மத்தியில் சரியான முறையில் நீதம் செலுத்தக்கூடியவர், மக்களுக்கு அந்த கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடியவர். இவரை பார்த்து நாங்கள் பொறாமை கொள்ள முடியும். நானும் படிக்க வேண்டும், என்னிடத்திலும் இந்த ஹிக்மத் வர வேண்டும், அல்லாஹ் எனக்கும் இந்த ஹிக்மத்தை தர வேண்டும், நானும் மக்களுக்கு மத்தியில் சிறந்த ஒரு காதியாக நான் இருக்க வேண்டும், மக்களுக்கு நல்ல விடயங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஆசை, பொறாமை இதில் ஏற்பட வேண்டும். ஆனால் இதற்கு மாற்றமாக தலைகீழாக எங்களுடைய சமூகம் மாறிக்கொண்டிருக்கிறது. இன்னொரு மனிதன் செல்வத்தில் இருக்கிறான், அவன் ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான், அவன் கார் ஓடுகிறான், மாடி வீடுகளை கட்டுகிறான் என்பதற்காக வேண்டி அவனுக்கு சூனியம் செய்யக்கூடிய சமூகம் எங்களுடைய சமூகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அவனுக்கு செவினை செய்யக்கூடிய சமூகமாக எங்களுடைய சமூகம் மாறிக்கொண்டிருக்கிறது. அல்லாஹ் அவர்களை பாதுகாக்க வேண்டும். இது தெளிவான ஷிர்க். நாளை மறுமையில் இதற்காக வேண்டி நாங்கள் நஷ்டத்தை தான் சம்பாதிக்கப் போகிறோமே தவிர எந்த ஒரு நலவையும் இந்த உலகத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது, நாளை மறுமையிலும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்? அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதனுக்கு கொடுக்க நாடினால் எங்களுடைய தொழுகையில் நாங்கள் ஓதக்கூடிய ஒரு வார்த்தை, அல்லாஹும்ம லா மானிய லிமா அஅதைத் வலா முஅத்தி லிமா மனஅத். யா அல்லாஹ், நீ கொடுக்க நாடினால் அதை தடுப்பதற்கு யாரும் கிடையாது, நீ தடுத்தால் அதை கொடுப்பதற்கு யாரும் கிடையாது. எனவே அன்பார்ந்த சகோதரர்கள், இது ஒவ்வொரு முஸ்லிமுடைய கொள்கையாக இருக்கிறது. இதற்கு பகரமாக அவனுடைய சொத்துக்கள் குறைய வேண்டும், அவனுக்கு வருத்தம் ஏற்பட வேண்டும், அவனுக்கு நோய் ஏற்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி நாங்கள் தேவையில்லாத மார்க்கத்துக்கு முரணான செயல்களை செய்வதன் மூலமாக எந்த ஒரு பிரயோசனத்தையும் நாங்கள் கண்டுகொள்ள முடியாது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய சொத்துக்கள், செல்வங்கள் என்பது நாங்கள் அனுபவித்து செல்வதற்காக வேண்டி கிடையாது, எங்களுடைய பிள்ளை குட்டிகளுக்கு நாங்கள் சேர்த்து விட்டு செல்வதற்காக வேண்டி கிடையாது. அவைகள் அனைத்தும் நாளை மறுமைக்காக வேண்டி பிரயோசனம் அளிக்க வேண்டும். ஏனென்றால் அது ஒரு சோதனை. மனிதனுக்கு செல்வங்கள் எப்படி கொடுக்கப்படாமல் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சோதிக்கின்றானோ அதே போன்று செல்வங்களை கொடுத்து அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சோதிக்கிறான். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படியான இந்த விடயங்களில் நாங்கள் அதிகம் கரிசனை காட்ட வேண்டும், தர்மம் செய்வதில் ஆர்வம் காட்ட வேண்டும். தர்மம் செய்வதற்கான சந்தர்ப்பம் கிடைக்காதா என்கின்ற எண்ணம் எங்களுடைய உள்ளத்திலே ஊற வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் இந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் 2 மலக்குமார்கள் இறங்குவார்கள். அந்த மலக்குமார்கள் ஒருவர் சொல்வாராம், அல்லாஹும்ம அதீம் முன்ஃபிகன் ஹலஃபா. யா அல்லாஹ், யார் உன்னுடைய பாதையில் செலவு செய்கின்றாரோ அவருக்கு இன்னும் நீ கொடுப்பாயாக, இதற்கான சரியான ஒரு பிரயோசனத்தை நீ கொடுப்பாயாக. மற்றவர் சொல்வாராம், அல்லாஹும்ம அதி மும்சிகன் தலஃபா, மக்களுக்கு கொடுக்காமல் அல்லாஹ்வுடைய பாதையுடைய விஷயத்தில் நாங்கள் செலவழிக்காமல் யாரெல்லாம் பதுக்கி வைத்து கொண்டிருக்கிறார்களோ அவருடைய சொத்துக்களிலும் செல்வங்களிலும் அவருடைய வாழ்விலும் அழிவை கொடுப்பாயாக என்று அந்த மலக்குமார் பிரார்த்தனை செய்வார்களாம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, எங்களுடைய சொத்துக்கள், செல்வங்கள் எங்களுக்கு இந்த உலகத்திலும் மறுமையிலும் பிரயோசனம் அளிக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் அவன் தந்த சொத்துக்களை செலவழிக்க வேண்டும், ஏழை எளியவர்களுக்கு கொடுக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு பிரயோசனம் அளிக்கக்கூடியவாறு அந்த பணங்களை நாங்கள் செலவு செய்ய வேண்டும். அப்படி செய்கின்ற பொழுதுதான் அந்த பணங்கள் இன்மைக்கும் மறுமைக்கும் பிரயோசனமான ஒன்றாக இருக்கும் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே வல்ல ரஹ்மான் இதனுடைய விடயத்தில் அதிகமான ஆர்வங்களையும் அதிகமான ஆசைகளையும் எங்களுடைய உள்ளத்திலே ஏற்படுத்துவானாக. வ ஆகிர தஅவதி அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அகீமுஸ் ஸலாம்.